வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த இடத்துல பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மெயினான அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். செத்ரோன்ஸ் வந்து கேஷிங் எப்போ வந்து பண்ணாரோ அவரோட பிளான் என்ன அப்படின்றது பார்ப்போம். அண்ட் ராமஸ்டிடியோ அப்டேட்டு அண்ட் இன்னும் ஒரு சில பெரிய அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். கோல்ட்பர்க்கோட மேட்ச் வந்து ஃபெயிலியர் ஆக போதா, என்ன கதை அப்படின்றத பார்க்கலாம். மறக்காம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்போ செத்ரோன்ஸ் வந்து கேஷிங் பண்ணுறது மெயினாக அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி கண்டிப்பாக அதாவது கேஷிங் வந்து ஃபெயிலியர் ஆகுமா இல்லை சக்ஸஸ் ஆகுமான்னு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லி மறக்காம தட்டி விட்டுருங்க. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் பற்றி. இப்போதைக்கு செத் ராலன்ஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் வந்ததுக்கு அப்புறமா ஸோ அவங்களோட பிக் டாக் அப்படின்ற டீம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆயிடுச்சு. பிரான்ஸ் ரெய்டு பிரான் பேக்கர் சேர்ந்த டீம் வந்து பிக் டாக் வந்து உருவாகிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டான பேர் தான். அண்ட் இருந்தாலும் இதுக்கப்புறம் இவங்களோட பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரோமன் ரெய்ன்ஸோட பிளட் லைன் உள்ள வரும்போது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி டாப் லெவலில் இருந்தாங்களோ இப்போதைக்கு இவங்களோட பிளானும் சேம் அதே மாதிரி தான். செத் ராலன்ஸ் டீம் டாப் லெவலில் இருக்குன்னா புதுசாக வர டீமும் சரி ஓல்டாக இருக்க டீமும் சரி எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணணும். இப்போதைக்கு ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த டீம் செத் ராலன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் டேக்கு ஒரு மேட்ச் வச்சு அந்த மேட்ச்சில் டீம் செத் ராலன்ஸ் வின் பண்ணால் இன்னும் வந்து ஹைப்பாக கொண்டு வரனால மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி இந்த டைம் வந்து சர்வைவல் சீரிஸில் நடக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட் டே கூட ஸ்டோரி லைன் போச்சுன்னா. அப்படி இல்லைன்னா நம்ம எதிர்பார்த்தது எப்பயுமே அப்படி தான், சம்மர் செல்மா ரோமன் வருவார். ஸோ ரோமன் வந்து புது டீம் பில்ட் பண்ணி சர்வைவல் சீரிஸில் வந்து ஒரு மேட்ச் வந்து பண்ணார் டீம் செத் ராலன்ஸ் அகைன்ஸ்டாக. ஆனால் கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் ரோமனோட டீம் தோற்று தான் போகும். ஏன்னா டீம் செத் ராலன்ஸ் ரெசல்மேனியா 42 மெயின் ஈவென்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் சேம் அது ரோமன் கூட தான் ஆல்மோஸ்ட் வந்து அதுவும் புக் ஆயிடுச்சு. ரோமன் வர்சஸ் செத் ராலன்ஸ்க்கான மேட்ச் ரெசல்மேனியாவில் ஒரு வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்சா இல்லை WWE சாம்பியன்ஷிப் மேட்சா, அதுதான் வந்து பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டுன்னு வேறு சொல்கிறாங்க. என்ன கதைன்றதை கூட சீக்கிரம் பார்ப்போம். ஆனால் அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்களா ரோமன் வர்சஸ் ராக் அடுத்த ரெசல்மேனியா நடக்க மாட்டேன், அதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ராக் எட்டி கூட பார்க்க மாட்டார். ஸோ ராக் வந்து பார்த்தீங்கன்னா மூவி டைமில் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறோம் அடுத்த இயர். அதனால கண்டிப்பாக ரோமன் வர்சஸ் ராக் அடுத்த இயர் வந்து நடக்காது. இந்த கனவா சேம் அதோட குழி தோண்டி வந்து புதைச்சிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராமஸ்டிடியோ பற்றி. ராமஸ்டிடியோ, ஜான் சீனா, கோல்ட்பர்க் இந்த மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் பெரிய சூப்பர் ஸ்டார் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா பொறுத்தளவுக்கு ஸோ ரிட்டையர்மெண்ட் வரனால அவர் டிசம்பர் வரைக்கும் மேட்ச் வந்து டைட்டில் வின் பண்ணி தான் வச்சிருக்காரு. ஏகப்பட்ட மேட்சஸ் வந்து பண்ண போகிறாரு. கோல்ட்பர்க் பொறுத்தளவுக்கு 2 மேட்சஸ் வந்து பண்ண போகிறார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் கூட வந்து பண்ண போகிறாரு. ஸோ குந்தர் கூட நடக்கிற மேட்சே ஃபெயிலியர் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கு மெயினான காரணம் நேற்று நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். இந்த மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் தான் ஸ்டோர் லைனே வந்து கொண்டு வந்தாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா AEW அந்த ஆல் இன் டெக்ஸஸோட பேப்பர் கவுக்கருக்காக தான் அவங்களோட பிளானே. அண்ட் இந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நடக்க போது. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்பர்க் தோக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை கோல்ட்பர்க் வின் பண்ணாலும் செகண்ட் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் தான் பண்ணுவார். ஸோ அந்த சம்மர் ஸ்லாமில் கோல்ட்பர்க் தோத்துட்டு அதோட ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவாரா, என்ன கதையாகும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த சாட்டர்டே மெயின் ஈவென்ட் யாராவது வெயிட் பண்ணி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரை பொறுத்தளவுக்கு கோடி அண்ட் ஜே ஊசோ, ராண்டி ஆர்டன், செமி சேன் இவங்க 4 பேத்துக்குள்ள தான் இருக்குது கதையே. ஆல்மோஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி கோடி தான் நைட் ஆஃப் சாம்பியன் போவாங்க. ஆனால் இந்த ஒரு மேட்ச்சில் யார் வின் பண்ணுன்றது தான் ஒரு பெரிய மேட்சான விஷயம் இருக்கும் போது நீங்கள் நினைக்கலாம் கோடி வின் பண்ணுவாருன்ட்டு. ஆனால் கோடி 50% ராண்டி 50% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் வீடியோ ஒரு சில இது ஏஐலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா ஜான்சினாவும் ஜான்சனோட டைட்டில் வந்து 2 பேர் வந்து போராடினாங்க. இந்த டைட்டில் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து யார் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமோட மெயின் ஈவென்ட் வந்து எடுத்துக்குவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச்சில் கோடியோ ராண்டியோ வர வின் பண்ண வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படியோ இந்த மேட்ச்சில் ஒரு ஸ்டெபிலேஷன் ஆட் பண்ணி ட்ரிபிள் ட்ரீட்டை வந்து சேர்த்து விட்டுருவாங்க. அண்ட் 3 சூப்பர் ஸ்டார் ஆண்டால் நல்லா இருக்கும். சிங்கிள் மேட்ச் ஆடி சம்மர் ஸ்லாமில் எதிர்பார்த்தா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது ஃபெயிலியராக தான் ஆகும். அண்ட் ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் ஒருவேளை சிஎம் பங்கு இந்த மாதிரி சேர்த்துட்டா வேற லெவலாக இருக்கும் அந்த மெயின் ஈவெண்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸ்டைல் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச் நைட் ஆஃப் சாம்பியன்ல ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போதைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு ரூமர்ஸும் போய்கிட்டு இருக்கு. ஏஜ் ஸ்டைல் வந்து இந்த டைட்டில் எடுக்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஏஜ் இந்த டைம் வந்து இன்டர்கேட்ட சாம்பியன் ஆனால் ஒருத்தா இருக்கும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான். ஏஜ் ஸ்டைல் 2027 ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறான்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் அது வரைக்கும் வச்சு என்ன பார்க்க போகிறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர், டெட் ஃபீனம் அண்டர்டேக்கர் பற்றி நிறைய ரூமர்ஸ் போச்சு. அவர் செத்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் சாவலை, உசுரோட தான் இருக்காரு. ஹார்ட் சர்ஜரிக்கு தான் போயிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா WWE கிரியேட்டிவ் கண்ட்ரோல் டீமில் அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை கிரியேட்டிவ் கண்ட்ரோலில் வந்தால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயத்தில் பேக் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் மார்கனோட இன்ஜூர் பற்றி தான். லீவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நடந்த மணி நேரத்தால் அவங்களுக்கு ஷோல்டர் இன்ஜூர் ஆனதெல்லாம் அந்த மேட்சை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எப்போ வருவாங்க கேட்டால் வருவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டு இந்த மாதிரி போட்டுட்டு மேபி செக்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா ரோக்சன் பெரேஸ் அண்ட் ஜூலியா இந்த 2 கேரக்டரை NXT கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு அந்தளவுக்கு வந்து புஷ் கொடுக்கல. அண்ட் ரோக்சன் பெரேஸ் என்ன தான் புஷ் கொடுத்தாலும் ஸோ அவங்க வின் பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை போல இருக்குது. அதாவது இந்த மணி நமக்கு வின் பண்ணியிருந்தா கூட ஒருத்தா தான் இருந்திருக்கும். ராயல் ரம்பலையும் செம்மையான பர்ஃபார்மன்ஸ், எலிமினேஷன் செம்மையான பர்ஃபார்மன்ஸ், மணி இந்த மகளே செம்மையான பர்ஃபார்மன்ஸ். ஆனால் வந்து அவங்களுக்கான
ஒரு வாய்ப்புன்றது கிடைக்கவே இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம்மர் ஸ்லாமில் இவங்களுக்கு டைட்டில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜூலியா பொறுத்தளவுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த NXT டாக் டீம் சாம்பியனுக்கு புஷ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ரோக்சன் பெரஸ் டைட்டில் புஷ் தான் கொடுத்துருவாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் டீம் டைட்டில் புஷ் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பாசியும் வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தேங்க்யூ.